மகா பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே சூர்யா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சித்ரா தேவி சொல்றாங்க, "எல்லாத்துக்கும் காரணமே இந்த தாத்தா, பாட்டி இவங்க 2 பேர் தான். ரொம்ப பாசம் கட்டினா தான் ஏறி உட்காந்துக்கிட்டா. எல்லாத்துக்குமே காரணமே இவங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது சூர்யாக்கு. "நிறுத்துங்க, வாய மூடுங்க. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தாத்தா எந்த மனநிலையில இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு உடம்பு சரியில்ல. அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ராஜலட்சுமிக்குலாம் அவ்வளோ ஒரு மாரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி பயங்கரமா கத்துறாங்க. "என்னாச்சு? என்னாச்சு? தாத்தாக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லு சூர்யா சொல்லு. உண்மைய சொல்லு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நடந்த எல்லாத்தையுமே சூர்யா சொல்றாரு. "நாங்க தாத்தாவ கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அப்போ அப்பா கிட்ட சொல்றாங்க, 'இங்க பாருங்க ராகவன், இனிமே உங்க அப்பாவ காப்பாத்த முடியாது. அவருக்கு இனிமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அவர் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பாரு. இருக்கிற வரைக்கும் அவர சந்தோஷமா வச்சுக்கங்க' அப்படின்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அத கேட்ட உடனே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "என்னங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டீங்க? ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா அழறாங்க. "இல்ல பானு, உன்கிட்ட சொல்லணும்னு இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அதனால தான் எதுவுமே சொல்லல. நீ தாங்க மாட்ட. நான் சந்தோஷமா இருக்கேன். என் பேரன பார்த்துட்டேன். என் பேரனோட பசங்கள்லாம் பார்க்கணும். அவ்வளோ ஆசை இருக்கு எனக்கு." அப்படின்னு சொல்றாரு. மகா போனவங்க ஓடி வராங்க. வேகமா ஓடி வராங்க. பயங்கரமா அழறாங்க. அழறாங்க, அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "அழாதம்மா, அழாத. நீ அழாத." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "தாத்தா எனக்கு தெரியாது தாத்தா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாது தாத்தா. சத்தியமா தெரியாது தாத்தா. நான் உங்கள விட்டு போமாட்டேன் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா அழறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, "நான் உண்மை எதையுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேம்மா. ஏன் தெரியுமா? நீங்கலாம் தாங்க மாட்டீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி தாத்தா சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. யாரும் வெளிய போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாரு. எல்லாருமே வாங்க போகலாம்னு சொல்லிட்டு வீட்ல போய் பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. உண்மதான். ஆனா அதுக்காக அவங்க 2 பேருமே வீட்ட விட்டு வெளிய போக வேண்டாம்." அப்படின்னு சொல்றாரு. "ஏன் இப்படி சொல்றீங்க? அவங்க அவ்வளோ ஏமாத்திருக்காங்க. அவங்க ஏமாத்துனது தப்பு தான். அதுக்காக அவங்கள வீட்ட விட்டெல்லாம் அனுப்ப வேண்டாம். தாத்தாக்கு உடம்பு சரியில்ல. அவரு நல்லா இருக்கணும். இருக்கிற கொஞ்ச நாளாவது அவங்க நிம்மதியா இருக்கணும். அதனால 2 பேருமே இங்கேயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. "சரி, சரி இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஆனா சித்ராதேவிக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அவ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா. அவ மாசமா இருக்கன்னு சொல்லி திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா. அவ இனிமே என் வீட்ல இருக்கக்கூடாது. என் குடும்பத்தையும் அவ ஏமாத்தியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா கத்துறாங்க. "இங்க பாரு, நீ கத்தாத. புரிஞ்சுக்கோ. சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. அவருக்கு உடம்பு சரியில்ல. தாத்தாவோட நிம்மதி தான் முக்கியம். அவருக்காக ஒரு வாட்டி நம்ம மன்னிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அவங்க இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா கத்துறாங்க. அப்ப கோடீஸ்வரி எல்லாருமே சொல்றாங்க, "உங்க உடம்ப பார்த்துக்கங்க. நாங்க போறோம். எங்களுக்காக நீங்க சண்டை போட்டு கஷ்டப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, இல்ல. கஷ்டம்லாம் படல. மகா வந்து இந்த வீட்டோட இந்த வீட்டோட தெய்வம். இந்த வீட்டோட ஒரு மகாலட்சுமியே மகா தான். மகா போயிட்டா என்னால தாங்கவே முடியாது. மகா வந்து எல்லாமே ஒரு காரணத்தோட தான் பண்ணியிருக்கா. அவ ஐஸ்வர்யாவால தான் இந்த மகா வந்து பொய் சொல்லியிருக்காங்க. மத்தபடி எந்த காரணமும் கிடையாது. என் மருமக என்னை விட்டு போக்கூடாது. இங்க தான் இருக்கணும். என் பேரன், பேத்தி எல்லாத்தையும் நான் பார்க்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்றாரு. "என்ன ராகவா, நீ பண்ணுவியா?" "கண்டிப்பா நான் பண்ணுவேன்ப்பா. மகா இங்கேருந்து போக வேண்டாம். இருக்கட்டும்." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவங்க இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி எல்லாருமே சொல்றாங்க. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தாத்தாக்கு உடம்பு சரியில்லல்ல. இதுக்கு மேல இத பத்தி யாருமே பேச வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாரு. அப்படியே சூர்யா அமைதியா இருக்காரு. எதுவுமே பேசல. "என்ன சூர்யா, என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுதான்ப்பா என்னது. உங்க முடிவ நான் வந்து மீறவே மாட்டேன். தாத்தா நல்லா இருக்கணும். அவர் உடம்பு சரியா ஆகணும். அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. கோடீஸ்வரி எதுவுமே பேசல. அமைதியா இருக்காங்க. மகா சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது தப்பு தான். நான் இனிமே இந்த மாரி தப்புலாம் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள